பாலா டைரக்ஷனில் சியான் விக்ரம் நடிச்சு 1999 ரிலீஸ் ஆன படம் தான் சேது. இந்த படம் தான் சியான் விக்ரமுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சுது. சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷமா தடுமாறிக்கிட்டு இருந்த சியான் விக்ரம சேது படம் தான் இவ்வளவு உயரத்துக்கு வந்ததுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. ரீசெண்டா சசிகுமார் சில இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா சேது படத்தை பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற படம் மூலமா தான் சசிகுமாரை எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே சேது படத்துல சியான் விக்ரம் கூட ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. சசிகுமார் சேது படத்துல கிளாப்ஸ் அடிச்சிருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு, காண கருங்குயிலே அப்படிங்கிற சாங்ல டான்ஸ் ஆடி இருக்காரு. எங்கே செல்லும் பாதை அந்த பாட்டுல சியான் விக்ரம் கூட மொட்டை போட்டு துணை நடிகராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி பல விஷயங்களை சேது படத்துல சசிகுமார் பண்ணியிருக்காரு. சேம் டைம் சசிகுமாரோட சேர்ந்து அமீரும் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. விக்ரம், பாலா, அமீர், சசிகுமார் இந்த 4 பேருக்குள்ளயுமே அந்த டைம்ல நல்ல பாண்டிங் இருந்திருக்கு. சேது படம் ரிலீஸ் ஆன டைம்ல சசிகுமார், அமீர் இவங்க 2 பேருமே தியேட்டர் வாசல்ல நின்றுருக்காங்க. உள்ள போய் படத்தை பாருங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படத்தை அந்த டைம்ல ப்ரமோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேலையும் ஃபர்ஸ்ட் வீக்லயும் படத்துக்கு அந்த அளவு கூட்டங்கள் கிடையாது. செகண்ட் வீக்ல இருந்து தான் படம் பிக்கப் ஆச்சு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. படத்தை பார்த்துட்டு தியேட்டருக்கு வெளியில வர நிறைய பேர் அழுதுகிட்டே வந்திருக்காங்க. அதை பார்த்து அமீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் இதே மாதிரி மக்களை அழ வைப்பேன், என்கிட்டயும் ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைம்லயே சசிகுமார் கிட்ட பருத்தி வீரன் கதையை அமீர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சசிகுமாரோட சுப்பிரமணியபுரம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எங்களுக்கு படம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொடியூசர் சசிகுமார் கிட்ட கேட்டிருக்காங்க. சசிகுமாரோ படம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, சசிகுமார் சுப்பிரமணியபுரம் படம் எடுத்துக்கிட்டு இருந்த டைம்ல இரண்டாள் சாங்க சியான் விக்ரம் கிட்ட போட்டு காமிச்சிருக்காரு. பார்த்த சியான் விக்ரமோ, உன்னோட அடுத்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்றேன், அட்வான்ஸா செக் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி செக்கையும் கொடுத்திருக்காரு. அதனால சசிகுமார் வந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஒரு டைம்ல சியான் விக்ரமாலையும் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறமா சசிகுமாரை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண படம் தான் ஈசன் அப்படிங்கறத அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சில யூடியூப் சேனல்கள்லாம் சூப்பரா வீடியோ போடுவாங்க. இப்ப இருக்கிற மெயின் ஆக்டர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சைடு ரோல்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத வீடியோவா போட்டிருப்பாங்க. இப்ப சசிகுமார் கொடுத்த இந்த அப்டேட் அப்படிங்கிறது ரொம்பவே புதுசா இருந்தது. இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடியே யாராவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சியான் விக்ரமை பொறுத்த வரைக்கும் தங்கலான் படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் கரண்ட்ல அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.